Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் பீட்ஸில் ஷார்ப் எண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட வரைஞ்சிக்கோங்க, இல்லை பேட்டர்ன் வச்சு கூட வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு விதமாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 அப்படி இல்லைன்னா 3 சுகர் பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த எட்ஜ் வரும்போது மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். எட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பீட் போட்டுக்கோங்க ஷார்ப்புக்காக. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண பீடில் பேக் சைடில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அதிலேருந்து நான் சென்டர் போர்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது 2 சுகர் பீட் லாஸ்ட்டாக முடிக்கும்போது போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், எண்ணாட் இந்த மாதிரி பக்கத்தில் போடாதீங்க. இந்த மாதிரி எண்ணாட் பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும், கேப் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீடு ஸ்டார்ட் பண்ணோம்ல, இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பீடில் இந்த நூலை இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீடு. இந்த பீடில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நூலை இப்படி மாட்டிட்டு நீங்கள் கீழே நூல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அங்கே ஒரு லாக் விழுந்துடும். ஸோ நீங்கள் எண்ணாட் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஷார்ப் எட்ஜ் நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட் டைப்பு. நம்ம சென்டர்லேருந்து கொஞ்சம் ஆரம்பித்தோம். இப்போ செகண்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா நாம் கரெக்டாக அந்த ஷார்ப்புக்கு கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறோம். ரெண்டு பீட்ஸாக கொடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பீட் வச்சா நமக்கு இந்த ஷேப் கம்ப்ளீட் ஆகிடும். ஷேப் கம்ப்ளீட் ஆகிடணுன்னே டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கீழே கொண்டு வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போது இப்படி கீழே கொண்டு வரக்கூடாது. இப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பீடு கீழேயாக இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேக் சைடில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து நீங்கள் கரெக்டாக சென்டரில் ஒரு எண்ணாட் போட்டுங்க. அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் ஆரி கிளாஸ் சேரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.